நம்ம சீனாபுரம் மாவட்டத்துல எருமை கிடாரி ஒன்று வளர்த்து வாங்கியிருக்காங்க. பாக்குறது நல்லா செம்மன் இருக்கு. ஐயா தான் வாங்கியிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க பூந்துரைங்க. பூந்துரை. இன்னைக்கு வந்து எருமை கிடாரி கண்ணு ஒண்ணு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. என்ன விலைனா வருது? 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்குதுங்க. 25. எத்தனை மாசமான கண்ணு இருக்குங்க? ஒரு வருஷம், ஒரு 4 மாசம் இருக்கும். 1 வருஷம். 1 வருஷம் 4 மாசம். இது எப்படி சுருட்டை கொம்பளை சேருங்களா, நார்மல் நாட்டு எருமையா? சுருட்டையாத்தான் வரும். சுருட்டையாத்தான் வரும். ஆமாங்க. சரி, விலை பரவாயில்லைங்களா இன்னைக்கு? இந்த மாப்பிள்ளை ஏறதா இருக்கிறதா. சரி சரி. இந்த மாதிரி எருமைகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்களா? எருமை வியாபாரியா? ஆமா. எத்தனை எருமைகள் கைவசம் இருக்கு? ஒரு 10 உருப்படி இருக்குங்க. வைக்கும், வாங்க, போவோம், வரும். இல்லைங்க, அப்புறம் கூட பணத்தையே வாங்கி பாப்பா, பணத்தையே வாங்கி பாப்பா. யாருப்பா அப்படியே உங்க நம்பர் என்ன சொல்லிருங்க. பயிர் மாத்திட்டு இருக்காங்க. அது கொடுத்துட்டியா ஐயா? அப்படியே உங்க நம்பர் என்ன சொல்லிருங்க. என் நம்பரை சொல்றேன். 97 88 97 88 17 65 10. சரி, ஓகேண்ணா. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். வாரந்தோறும் சீனாபுரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து அருமையான வட்டக்கறவை மாடுகளோட தான் பார்க்க போறோம். 2 மாடு நல்ல பால் கறவை திறனோட்டு இருக்கு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். இது வந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில, சாரி, ஈரோடு டு பெருந்துறையிலிருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கிற சந்தை. இன்னைக்கு வந்து மாடுகள் வரத்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. மாடுகள் இன்னும் அதிகமா வரல. விற்பனை பார்த்துருவோம். தீபாவளி இன்னும் 2 நாள் நடக்கும் கேட்டி சந்தையில கூட்டமும் அதிகமா இல்லை. வாங்குற ஆளு அதிகமா வரல, விற்கிற ஆளு தான் அதிகமா வந்திருக்காங்க. அப்படியே கேட்டுருவோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா 60 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசணும்னா 10ங்கிற ரேஞ்சு சொல்லிடுவாங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 பல் தரத்துல இருக்கிற செனை மாடு. பாக்கறதுனால ஹைட் வெயிட்டுமா ஐஜாண்டி அப்படியே மைக் இருங்க. மைக் அவர்கிட்ட இருக்குது. இருங்க மைக் வாங்கிட்டு வரேன். இருங்க, அப்படியே கையில முடிச்சுக்கங்க. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இந்த 2 மாடுமே என்ன ரேட் வருதுங்க? இந்த 2 மாடு 1 ரூபா வரும் தம்பி. 1 ரூபா? ஆமா. ரெண்டுமே சென மாடுங்களா? ஒன்னு சென தம்பி, ஒன்னு கைப்பால் மாடு தம்பி. ஒன்னு கைப்பால் மாடு. எதுக்கு செனைங்க, எது கைப்பால்? பாரு, இது சென, இது கைப்பால். இது கைப்பால். என்ன ரேட் வருதுங்க கைப்பால்? கைப்பால் வந்து 50 ரூபா வரும் தம்பி. 50 ரூபா வரும். பால் அளவுலாங்க? பால் அளவு ஒரு இளங்கட்டில வந்து 2 நேரம் ஒரு 15-20 லிட்டர் வரும் தம்பி. இப்ப 2 நேரம் 10 தான் வரும் தம்பி. 10 தான் வரும். ஆமா. சரி சரி. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் தம்பி. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது? சுமாரா போகுது தம்பி. நம்ம போர்ஸ் இல்ல. என்ன காரணங்க ஐயா? மழை ஏறும் தம்பி. மழை ஈரம். இன்னொன்னு தீபாவளி வேற வந்துருச்சு. தீபாவளி விடு தம்பி, மழை ஏறும் தம்பி. மழை ஈரம் தான். ஆமா. சரி, எங்க உங்க ஜோடி காணோம்? கூட இன்னொருத்தர் வருவாரு. அவரெல்லாம் திக்காலுக்கு ஒருத்தர் இருப்பாங்க தம்பி. அங்கங்க இருப்பாங்க. சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி தம்பி. இப்படி பாத்தீங்கன்னா மேல 3 வத்தக்கரை வச்சிருக்காங்க. நல்ல பேட்ச் செம்மன் இருக்கு. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? நாங்க சரளையா சீனாபுரம் கட்டுத்தர போட்டுருக்கோம். கட்டுத்தர சீனாபுரத்துல இருக்கு. இப்ப வந்து வத்தக்கரை தான் 3 கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இதுல செனமாடு எது இல்லைங்களா? செனமாடு 5 மாசம் செனை. இது 5 மாசம் செனை. ஆமா. இது என்ன ரேட்னா வரும்? இது 73 ரூபா சொல்றோம். 73. பால் அளவுல எத்தனை? பால் நேரம் 4 லிட்டர் இருக்கு. 4 லிட்டர். பல்லுங்க? பல்லு கடமுளப்பு. 4 நாள் 8 லிட்டர் இப்போதைக்கு கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த மாடுனா? அடுத்த மாடுங்க ஊசி போட்டு 47 நாள் ஆகுதுங்க. நேரம் 3 லிட்டர் கறக்குது. 3 லிட்டர் இப்போ கறக்குது. ஆமா, 3 லிட்டர் நேரம் 3 லிட்டர் கறக்குது. கண்ணி ஏனுச்சுன்னா எத்தனை கொடுக்கணும்? என்னங்க? கண்ணி ஏன்னு எத்தனை கொடுக்குங்க? கண்ணி என்ன நேரம் ஒரு 7 லிட்டர் கொடுக்கணும். 7 லிட்டர் கொடுக்கும். சரி சரிங்க. அந்த லாஸ்ட் மாடுங்க? என்னங்க? கடைசி மாடு. கடைசி மாடுங்க அது கம்மியா தான் கறக்குங்க. அது ஒரு 2.5 வருங்க. 2.5 வரும் ஒரு வேலைக்குங்க.
என்னங்க ஆமா ஒரு ஒரு வேலைக்கு. ஆமா. ஏய், இது என்ன வேலை சொல்றீங்க? இது 40 ரூபா சொல்லிச்சு. 40 ரூபா சொல்றீங்க. சரி ஓகே. இதுலயே வந்து கண்ணு மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? படிக்கலாம் இல்ல வத்தக்கறவை மட்டும் தான் பண்ணுவீங்களா? இல்ல வத்தங்க கண்ணுமே சனமாடு ஈரோடு வரும். ஈரோடு ஆமா வருவீங்க? இல்லைன்னா பக்கத்துல தான் கட்டுத்தர பக்கத்துல கட்டுத்தர பக்கத்துல தான். சனமாடு இருக்கு. சரி சரி. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பருங்களா? நம்பர் எடுத்து மாத்த நம்பர் எடுப்போம். சரி எடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இல்லைங்க. சரி சரி. கோபி மாட்டு கூப்பிட்டு எடுத்து 70-20 முன்னாடி கோபின்னு இருக்கு மாதிரி கோபி மாடு கோபி மாடு அவன் நம்பர் போடுங்க. மேல இருக்கு 99 42 40 20 79. அது போன் போட்டு. சரி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் கான்டாக்ட். சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. கோபி நோடி. சரி கோபி மாடு. இது வத்தக்கறவை தான். உள்ள பாத்தீங்கன்னா வத்தக்கறவை இடத்து நிறையவே இருக்கு. மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வந்துகிட்டு இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த மாடு வந்து எத்தனை பால் அளவு கொடுக்கும்? வத்தக்கறவை தானே? பால் ஒரு 10 லிட்டர் அளவு கொடுக்குங்கண்ணா. 10 லிட்டர் கொடுக்கும் வத்தக்கறவை. ஆமாண்ணா. பல்லு எத்தனை பல்லு? பல்லு முளைப்பல்லுங்கண்ணா. முளைப்பல்லு. என்ன ரேட் சொல்றீங்க? ஒரு 52 ரூபா சொல்லிச்சுங்க. 52 ரூபா சொல்றீங்க. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? ஈத்து 3 நீத்து. 3 நீத்து. ஆமா. இன்னைக்கு வந்து சந்தையில எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? ஒரு 12 கொண்டு வந்தாங்கண்ணா. ஒரு 5 நிக்குது. 5 நிக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தானே? ஆமாங்கண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டுமா வரும்? ஒரு 40 ரூபாயில ஸ்டார்டிங் இருக்குங்கண்ணா. 40 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குது. சரி சரி. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எங்க நேரம் திருப்பூர்லயே வந்து கூட எடுத்துக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாமா? சந்தை வந்தாலும் எடுத்துக்கலாம், திருப்பூர் வந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 43 41 94 37. சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி. அப்படியே உள்ள இறங்கி வந்துட்டோம். இது எல்லாமே வத்தக்கரை பிளஸ் கண்ணு மாடுகள் இருக்கிற இடம். இன்னைக்கு வந்து கண்ணு மாடுகள் வரத்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கேட்டு பார்த்துருவோம். எடுத்துக்கலாமா வீடியோ? கண்ணு மாடுங்களா வத்தக்கரவையா? கண்ணு மாடுதான். இருங்க அப்படியே அந்த அளவு தர்றேன். கண்ணோட ஒண்ணாந்துருக்கீங்க. கண்ணு இது கீழ் இருக்கிறதுங்களா? கீழ் இருக்கிற கடாரி கண்ணுங்களா காலக்கண்ணா? காலக்கண்ணன். காலக்கண்ணோட இருக்கு. ஆமாங்க. வீட்டுக்கு ஏத்த நல்ல ஜெர்சி மாடு. மடி எல்லாமே நல்லா ஜம்முன் இருக்கு. என்ன ரேட்னா வருது? ஒரு 47 இருந்து 45 பிள்ளை. 45 கொடுக்கலாங்கிறீங்க. ஆமாங்க. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் 5-6 கறக்கு. 5-6 கலக்கு. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்ல நாங்க வாங்கிட்டு வரது. வாங்கிட்டு வர்றதா? சரி சரிங்க. ஈத்து எத்தனை இறங்கி இருக்குண்ணா? 3 நீத்து. 3 நீத்து. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? ஒரு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கும். இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி கண்ணு மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாங்களா? ஃபைனல் என்ன ரேட்னா இது கொடுப்பீங்க? இது 45 கொடுக்கலாம். 45 கொடுக்கலாம். சரி ஓகே. அப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 40 கேக்குற அப்படி. அப்படிங்களா? சரி இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஆமாங்க. சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. சரிங்க. அடுத்து வத்தக்கறவைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? என்ன விலை வருங்க? செனமாடுங்களா? கை கறவா? வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு வாங்கிருக்கீங்களா? கொடுக்குறதா? வளர்த்தி கொண்டாடுறீங்களா? என்ன ரேட் வரும்? எல்லாமே இந்த வாரம் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல மைண்டு. சரி ஓகே. சரி ஓகேண்ணா. நல்லா அருமையான வத்தக்கறவை தான். ஆனா பேசுற மைண்ட்ல இல்லைங்கிறாங்க. மாடு நல்லா பாக்குற சம்மன் இருக்கு. வீட்டுக்கு ஏத்த மாடுதான். இந்த மாதிரி மாடுகள் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். அது போக கண்ணு மாடுகள் நிறைய வரத்து இருக்கு. அப்படியே காந்தாயம் கிடாரி நாட்டு மாடு டுமில மட்டும்தான் வேணும். பேச வேற நிறமாச செனை கொண்டாந்துருக்காங்க. நாட்டு மாடு தான் மயிலை நிலத்துல சேர்றது. மடி எல்லாமே இறங்கிருச்சு. நான் ஒரு வாரத்துக்குள்ள கண்ணு ஈடுன்னு நினைக்கிறேன். 40 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பேசின அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து பாத்துருவோம். இங்க ஒரு கண்ணு மாடு இருக்கு. ஜெர்சியில சேர்ற கண்ணு மாடு. அது போல இங்க பாத்தீங்கன்னா வத்தக்கறவை நிறைய இருக்கு.
₹45 சொல்றேன், 39 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 6 லிட்டர் பால் ஒரு கெப்பாசிட்டி 43 ரூபாய்னா கொடுத்துடலாம். 35 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி சரி. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கு? கண்ணு போட்டாலும் 20 நாள் இருக்குண்ணா. 20 நாள் ஆயிருக்கு. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தாராபுரம். தாராபுரம். அப்படியே இது ஜெர்சி பத்தி சொல்லிருங்க. வத்தக்கறவை நீங்க? வத்தக்கறவை நேரம் 4 ரூபாய் வரும். 4 ரூபாய். ரெண்டாவது கண்ணு 37 ரூபாய் சொன்னேன், 27 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஒரு 27 ரூபாய்னா கொடுக்கலாம். 33 தான் கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம், நம்ம தொலையா இருக்குது. ரொம்ப தொலைவா இருக்கு. இல்ல அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க, தாராபுரம் சைடு இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம் பண்ணலாம். நம்பர் தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்க சொல்லுங்க. சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த வாரம் வந்து ரொம்ப மந்தமா போறதுக்கு என்ன காரணம்? அந்தமா போறதுக்கு மழை வேஞ்சதுன்னு பார்த்து சொல்லலாம். மழை பெஞ்சதான் மெயின் காரணம். ஏன்னா மழையில வாங்கி கொண்டு சீரழிவா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுல மாடு ஒரு 10 மாடு எச்சா வந்தா கம்மி ஆகலாம். சரி, எதுன்னு சொல்ல முடியாது. வத்தக்கறவை கண்ணு மாடல்ல வரது கம்மியா தான் இருக்கு. வேலை ஏன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த வாரம். சரி, ஓகே. அப்படி பார்த்தோம்னா வத்தக்கறவை கண்ணு மாடுகள் விற்பனை வந்து ரொம்ப மந்தமா போகுதுங்க. அப்படி அந்த பெரிய மாடு பேசுற கண்டிஷன்ல யாருமே கிடையாது. அதான் மேட்ரு. ஐயா இது என்ன கிடாரி கண்ணுங்களா? என்ன விலை வருங்க ஐயா? 15 ரூபா. இரும்பு கிடாரி கண்ணு இந்த வாரம் வந்திருக்கு. 15 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. பேசின அனுசரிச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா இன்னும் காமிச்சுட்டு போயிடலாமா? கொஞ்சம் பெரிய சைஸ்ல வச்சுட்டு மணி பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா தான் இருக்கு. ஏன் இந்த மாடு என்ன ரேட்டு வருங்க? இந்த மாடு 50 ரூபா வரும். 50 ரூபா சொல்றீங்க. பால் அளவு எல்லாமே? மாடு காலையில 5, சாயங்காலம் 4 வரும். சாயந்தரம் 4 வரும். வளர்த்தி கொண்டாடுறீங்களா? வளர்ச்சி கொண்டாடு. இந்த மாதிரி மாடு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எந்த ஊருங்க? இங்க சேமூர். சேமூர். அப்படியே நம்பர் தர முடியுங்களா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. பாத்தீங்கன்னா தார் பார்க்கர் கிராஸ் நினைக்கிறேன். வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன தார் பார்க்கர் கிராஸா? சிந்து ரெட் சிந்தியா? கண்ணோட வந்திருக்கீங்க. என்ன ரேட்டுமா வருது கண்ணோட மாடு? 46 ரூபாண்ணா. 46. பால் அளவுல எத்தனை கொடுக்கும்? பால் 5 நாள். 5 நாள். கண்ணு கிடாரி கண்ணா காலக்கண்ணு? காலக்கண்ணு. காலக்கண்ணோட இருக்கு. 5 நாளா? 9 லிட்டர் ஒரு நாளைக்கு. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? 40 ரூபாய்க்கு மேல கேட்டாங்க. 40 ரூபாய்க்கு மேல? 41 கேட்டாங்க. 41 மட்டும் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட் வந்தா கொடுப்பீங்க? இன்னும் 2 ரூபா வந்தா கொடுத்துடலாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஏரியா? கோபிங்க. கோபில எங்க? குருமந்தூர். ஓகே, அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 9150484946. கைவசம் எத்தனை உருப்படி இருக்குங்க? என்னங்க? கைவசம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? கைவசம் 4 மாடு இருக்குங்க. இதே மாதிரி எல்லாம் இதே மாதிரி ரெட் சிந்திலே 4 மாடு கைவசம் இருக்குங்கிறாங்க. தேவைப்படுறவங்க அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுக்குங்க. ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 42 ரூபா கொடுத்துருங்க. 42 ரூபானா ஃபைனல் கொடுக்குறாங்கிறாங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்துக்கலாம்.